ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்தாவை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். நல்ல ஒரு க்ரீமி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். வெண்ணெய் நல்லா கலக்கலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்தாவை சேர்த்துடலாம். ஒரு 5 to 7 minutes வேகட்டும். இதிலவே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon எண்ணெய், அப்புறம் அந்த பாஸ்தாவுக்கு தேவையான சால்ட்டு அதில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கீழே போய் உட்காந்துரும். சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு போட்டுமே ஒரு கலந்து விட்டுருங்க. பாஸ்தா வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் பெற்றோருக்குள்ளே நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் அதிகமாக வெந்த மாதிரி தோணுது. ஆமாம், பாஸ்தாலாம் வேக வைக்கும்போது கவனமாக இருக்கணும். போய் தண்ணியில் அலசிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, பாஸ்தாவை கொஞ்சம் அதிகமாக வேக விட்டுட்டேன். நான் இன்னொரு வேலையில் போகும்போது இன்னும் இப்படி உடையாமல் எடுக்கணும். உடஞ்சிருச்சு பாஸ்தா. இது வந்து என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. நான் இந்த ஷேப்பில் அழகாக வரணுன்றக்காக தான் செஞ்சேன். வேக வச்சு எடுக்கும்போது பத்திரமா எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வந்திருக்கு. எனக்கு என்னமோ அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் வந்து இன்னொரு பாஸ்தா இருக்குது, அதையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 பாஸ்தா சேர்க்குறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 பாஸ்தாவுக்குமே நான் வந்து இந்த தண்ணி இருக்குல்ல, இதையே நான் இதில் சேர்த்துக்கிறேன். புதுசாக தண்ணி சேர்க்கல. இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியே திரும்ப வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் இன்னொரு பாஸ்தாவையும் சேர்த்து நான் வடிச்சிட்டேன். நமக்கு இன்னைக்கு பாஸ்தா பண்ணுறதுக்கு சிகப்பு குடை மிளகாய் வேணும். நான் 1 வாங்கியிருக்கிறேன். இது வந்து 40 ரூபா. இது நமக்கு வந்து 1 கிலோ தான் பச்சை குடை மிளகா 40 ரூபா. 1 கிலோவுக்கு அது ஒரு குடை நிறைய இந்த மாதிரி வரும். இது ஒரு மிளகா தான் 40 ரூபா. மேபி மார்க்கெட்டில் போனால் 20 ரூபா இருக்கும். நான் இங்கே பக்கத்தில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் வந்து பாதியை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு கட் பண்ணி சேர்க்கணும், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு பாதி குடை மிளகா, நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் வெங்காயம், அதையும் டைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம், மசாலா சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வினிகர், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டீஸ்பூன் சோயா சாஸு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 4 டீஸ்பூன். சாஸ்லலாம் உப்பு இருக்கும், ஒரு பாதி உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கடைசியில் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா கொஞ்சம் உடஞ்சி போயிட்டு தான் சேர்த்துட்டு ட்ரம் இதர்மே இருக்கணும். ஒரு வெயிட் கொடுக்க முடியுமா? இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சு. கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த பாஸ்தாவுக்கே டேஸ்ட் கொடுக்கும். இதில் தயிர்லாம் சேர்க்கக்கூடாது. இதில் நான் வேற எந்த காயும் சேர்க்கல. இது குழஞ்சிருச்சு, முதல்ல சொல்லிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா புரட்டிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கலாம். இப்போ இந்த க்ரீம் எடுத்து வச்சு இந்த பவுல் அலசி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 20 ml தண்ணி, ஒரு 4-5 டீஸ்பூன். டேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை. சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படியே பரிமாற வேண்டியதான். சட்டுன்னு ஒரு பாஸ்தா யாருனாலும் செஞ்சிடலாம். பாஸ்தா சாஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை போட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் பாஸ்தாவை பொறுத்தளவுக்கு காய்கறிகள் நிறைய தேவையில்லை. அதுதான் பாஸ்தா மட்டும் கொஞ்சம் குழைய விடாமல் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலையை மேலே தூவிடுவோம். கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.